வானத்து மின் விளக்கு. என்னடா அண்ணாச்சி தாலாட்டு பாடுறாரு வைக்கலாம். ஒவ்வொரு குழந்தைகளையும் தன்னுடைய அழகான தேன் குரலால் ஒரு தாலாட்டு பாடி குழந்தைகளை எந்த தாய் தூங்க வைக்க போறாங்க அப்படின்னு பார்க்க போறோம். வாங்க, அடுத்து என்ன நடக்கும் பார்ப்போம். வாங்க, ஐஸ்வர்யா ஆனந்த் அவர்களே, வருக வருக வருக. நீங்க பாடுறதுல இவன் வந்து தூங்குறானா எந்திரிச்சு ஓடுறானாங்கிறது பார்க்கணும். அம்புலிக்கு நேரி வரோ தாயான தாய்வளோ தங்கரத தேரி வரோ மூச்சுப்பட்டா நோகமன்ன மூச்சடக்கி முத்தமிட்டு நிழலுப்பட்டா நோகமன்ன நிலவடங்க முத்தமிட்டு தூங்காம நீ வேலக்கே தூங்காம தூங்க கண்ணே ஆசைகள் விளக்கே அசையாம தூங்க கண்ணே ஆராரோ ஆரிரரோ அம்புலிக்கு நேரி வரோ. கடைசி வரைக்கும் கண்ணு எமைய கூட ஆட்டலையடா நீ. ஏய், உங்க அம்மா பாட்டை கேட்டு எனக்கே தூக்கம் வந்துடா. அங்க ஒரு பையன் தூங்கிட்டே போயிட்டான் பாரு. ஆனா ஐஸ்வர்யா அவர்களுக்கு நம்ம கண்டிப்பா கை தட்டி ஆகணும். பாட்டு அவ்வளவு சூப்பரா பண்ணாங்க. அருமை 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 அருமை. பின்னணி பாடுங்க என்னாச்சு. தெரி படத்துல வந்து ஒன்னே ஒண்ணு கண்ணை கண்ணு செல்ல குட்டி டோய் சாங் ஹிந்தில நான் தான் பாடியிருக்கேன். ஏய், ஒரு சிங்கர் பாடியே தூங்கலையே, நீ எல்லாம் வீட்டை தூங்குவியாக்கும். ஓகே, கை தட்டிடலாம் கை தட்டிடலாம் கை தட்டிடலாம். அருமை அருமை அருமை. ஓகே, இப்போ நம்ம வடிவேல் வர்ஷினி அவர்களை தூங்க வைக்க போறது யார் அப்படின்னா அவங்க அம்மா மீனா. உங்க அம்மா நல்லா பாட்டு பாடுவாங்களாமா? தாலாட்டு பாடி நீ தூங்க வச்சிருக்காங்களா? சின்ன வயசுல தூங்க வச்சாங்க. இப்ப இந்த வயசுல நமக்கு தூக்கம் வரதா என்னன்னு தெரியல. இருந்தாலும் அம்மா பாட சொல்லுங்க. பாடுங்க. எனக்கு தூக்கமே வராது. வராதா? உங்களுடைய வசீகர குரல்ல எப்படியோ தூக்கத்தை வரவழைங்க வைங்க. ஹராரோ ஹரிரரோ என் கண்மணியே யாரடிச்சா ஏன் தங்கமணி நீயுறங்கு ஏன் தங்கத்தை யாரடிச்சா ஏன் செல்ல கண்ணே நீயுறங்கு ஆராரோ அரிரரோ. கை தட்டிடுங்க கை தட்டிடுங்க. என்னவா உங்க அம்மா பாட்டு கேட்ட உனக்கு தூக்கதான் வந்துச்சா? உங்க பாட்டுல எந்த விதமே இல்ல. யார் அடிச்சா தூங்குற யார் அடிச்சான்னு கேட்டா பாரு சொல்லுமா? அண்ணாச்சி அப்படிதான் தாலாட்டு பாடுவாங்க. ஆமா. எந்த ஊர் அது? ஈரோடு கதாச்சி. ஈரோடுல இப்படிதான் பாடுவீங்களா? சரி, இப்போ நம்ம தீக்ஷா ஸ்ரீயை தூங்க வைப்பதற்காக அவங்க அம்மா செல்வி அவர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு பாடல் ஒன்று பாட போறாங்க. அதுல நம்ம தீக்ஷா ஸ்ரீ தூங்குறாப்லையா இல்ல தெரிச்சு ஓடுறாப்லையான்னு பாப்போம். வா வா என் தேவதையே பொன்வாய் பேசும் தாரகையே பொன்வானின் பூரணமே பெண் பூவே. ஐயோ அம்மா! மனிதக்கும் கண்களுக்கு மயிலிறகால் மையிடவா மருதைக்கும் கால்களுக்கு மணி கொலுசு நானிடவா. ஆய் வருதா? ஓ, நீங்க பாட பாட்டுக்கிட்ட அந்த பிள்ளைங்க ஆய் வந்து சொல்லிருக்கு போக. பாத்து மெதுவா. அவ்வளவுதான். ஓகே, இப்போ நம்ம யோடிடாவை தூங்க வைக்க அவர்களுடைய அன்பு தாயார் தாலாட்டு பாடலை பாடி. அதுக்குள்ள தூங்கிட்டியா? நான் பாட்டு பாடல பேசிக்கிட்டேன். தூக்கிட்டு வரும்போது அத்தை சொல்லி கொடுத்தீங்களா? பலே கில்லாடியா இருப்பாங்க போல இருக்கியா? நடி, நீங்க ஆரம்பிக்கலாமா? கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. இன்னைக்கு இப்படி உயிரை வாங்குற? அதே பாடு. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே என் மீது சாயவா. பொன்னான நெஞ்சை புண்ணான கையால் பொன்னான நெஞ்சை புண்ணான கையால் என் மீது
பாட்டு வரலையோ? உங்க அம்மாவை ரொம்ப கஷ்டப்படுத்த விரும்பல. ஆமாடா. வா இங்க வா. ஓகே, நம்ம பிரணவிதாவை தாலாட்டு பாடி தூங்க வைக்க போவது யார் என்றால் அவர்களுடைய தாயார் தேவி அவர்கள். ஆரம்பிங்க. துளியிலே ஆட வந்த வானத்து மின் விளக்கே, ஆளியிலே கண்டெடுத்த ஆனந்தம். ஆனந்தம். பாட்டு வரல மாத்திருங்க, உடனே மாத்திருங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வருமோ அதை மாத்திருங்க. நல்லதா ஆரம்பிச்சீங்க, பாட்டு நல்லா பாடுறீங்க. உங்க குரல் வந்து கோவை சரலா கட்சி. ஐயோ கீர்த்தி சுரேஷ் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. எல்லாரும் ஈஸ்வரி குரல் மாதிரி இருக்குமா? ஆமா, உங்க குரல் நீங்கள பாடினீங்கன்னா ஏரியாவே தூங்கிரும். சீக்கிரம் சீக்கிரம் ஆரம்பிங்க. அரரிராரோ 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 அம்புறதேன். எங்களுக்கு வர்றா தனியா பாட முடியும். நீயே பாடி நீயே தூங்கிக்கமா. கண்ணான கண்ணே கண்ணான கண்ணே, எனக்கே மறந்து போச்சு. உனக்கே மறந்து போச்சா? அப்ப நீ என்ன பண்ற, மைக்க என்கிட்ட கொடுத்துட்டு நீ படுத்து அப்படியே தூங்குன மாதிரி நடி. தூங்கியாச்சியா? கை தட்டிடுங்க, கை தட்டிடுங்க, கை தட்டிடுங்க.